செய்தித்தளங்களில் கிடைக்கப்பெற்ற செய்திகளின் அடிப்படையில் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் மற்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இச்செய்தியானது அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் முக்கிய அரசியல் பிரமுகர் என்றும் அனுர அரசின் உயர்மட்ட தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது என்பதனை செய்தித்தளங்களில் பார்க்கக்கூடியவாறு உள்ளது. இதற்கமைய தமது கையை விட்டு போன ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவே 2019ஆம் ஆண்டு இத்தாக்குதல் நடத்தப்பட்டது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செய்தித்தளங்களுக்கு கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இத்தாக்குதலுக்கு சூத்திரதாரிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படவுள்ள முக்கிய அரசியல் பிரமுகர் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது.